ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த ஊரே ஒரு பேர் போன ஊர், மான்சூனுக்கு பேர் போன ஊர். ஒரு நல்ல ஒரு கிளைமேட், ஒரு நல்ல ஒரு சீனரிக் பிளேஸ், எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன, அந்த ஊரை பற்றி உண்மை சொல்லவா வேணும்? ஐயோ, நீங்களே பார்த்துட்டு வாங்க. எஸ், நம்ம பெங்களூர் போயிட்டு இருக்கோம். எந்த ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பெங்களூர்ல கேஎஸ்ஆர்ல இருந்து கிளம்புற குன்னூர் எக்ஸ்பிரஸ் 9:30 சம்திங் அந்த டைமிங் வந்து. நாங்கள் இது வந்து 3 months பிஃபோராகவே புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு பெங்களூர் எப்போ ரீச் அப்படின்னு பார்த்தா காலையில் ஒரு 6:50, மார்னிங் 6:50 ரேஞ்சில் ரீச் ஆயிரும். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். இறங்கிட்டு என்னென்ன பண்ணணும், இது என்னென்ன பிளான், எங்களோட என்னென்ன பிளான்ன்றதுலாம் நல்ல தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுவோம். ஓகே, ஹலோ கைஸ், நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னா, ட்ரெயின் விட்டு இறங்கி பெங்களூர் ஸ்டேஷன் நம்ம ஜங்ஷன்ல இருந்து ராஜன் இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு அவரோட வீட்டில் தான் இருக்கோம். காலையில் எல்லாம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தாருங்க. சரியான சாப்பாடு, இட்லி, 3 வகையான சாம்பார், அப்புறம் வடை, அதுவும் இதுவும் செமையாக இருந்துச்சு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இங்கே பாருங்க, இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதான் இப்போ சாப்பாடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டீ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் இப்போ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு எதுவுமே பிளான் இல்லை. நாங்கள் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். மேபி கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பட் ஆனால் இந்த பெய்கிற மழை பார்த்தா எப்படின்னு தெரியல. காரு புக் பண்ணியிருக்கோம். கார் நாங்கள் ஜூம் காரில் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்னென்ன ஆகுதுன்றது எங்களுக்கே தெரியாது, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ எங்கே போகிறது, என்ன பிளான்? ஆனால் உன்னை தானே சொல்கிறேன், சொல்லுட. உங்களெல்லாம் வச்சுட்டு vlog எடுக்க முடியாது. இல்லை, நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன், அதனால தான் பேசுகிறதே கிடையாது. நீ சொல்லுண்ணே. இப்போ வந்து இப்போ நம்ம கிளம்புற இடம் வந்து எங்க? துர்கை அம்மனா? எந்த பயனும் இல்லை. அது நம்ம ஊர்ல இருக்குங்க. இல்ல, இது வந்து ஃபேமஸான துர்கை அம்மன், கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள். கொல்லூர் மூகாம்பிகை மூகாம்பிகை டெம்பிள். ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சரித்திர வரலாறு ஏதாவது தெரியுமா? சரித்திர வரலாறு நாங்க போறதே சரித்திரம். நாங்க போறதே வரலாறு தான். ஓகே. ஏய், என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான். நாங்க போய் தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம அங்க போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அப்புறம் ராஜன் ஃப்ரெண்டோட அவங்க விருந்து, ஐயோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சொல்றீங்க. ராஜனோட ஃப்ரெண்ட் அரியன் தெய்வத்தை அப்படி பார்க்கலாம். அப்படியேப்பட்ட அண்ணன் உண்மையே கூப்பிடாங்க. நாலு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு பாருங்க. இட்லி, அந்த சுட சுட இட்லி, அந்த சாம்பார், அந்த 3 types ஆஃப் சாம்பார். அந்த ராஜன் இருக்காரு இல்லைங்க, இப்படிதான் அடடா இது போட்டுருவேன் நான். இவரோட ஃப்ரெண்டு தாங்க. மலை நல்லா இருக்கியா? மலை குமாரே வந்துக்குது பெரிய இடம். ஆமா, இவரு ரொம்ப டீசெண்டா இருக்காரு. ஒரு உட்காந்து கஞ்சி அடிக்கிற மாதிரி. சொல்லுங்க சந்திரன், இப்ப நம்ம எங்க இருக்கோம்? உடுப்பி வந்தோன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? போட பார்த்து எழுப்புனாங்க. ஓகே, அதாங்க. இப்போ வந்து நாங்க காரை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஜூம் கார், அதை எடுத்து ரெண்டல் எடுத்துட்டு பாட்டு கட் பண்ணுங்கப்பா, காப்பி ரைட் வந்துடும். நம்ம இது இன்ஸ்டா இன்டர்வியூ பண்ணிடலானே. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. சரி, நாங்க காரு ரெண்டல் கார் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா உடுப்பி வந்துட்டோம். உடுப்பியில நாங்க ரூம் புக் பண்ணிருக்கோம். அது வந்து 2 o'clock தான் செக்கிங். பட் நாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். 11:50 அந்த மாதிரி தான் ஆகுது. இயர்லி செக்இன் கேட்டோம், ஓகே அவைலபிள் இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் செக்இன் பண்ணிட்டு
அடுத்தது நாங்க என்னென்ன பண்றோம் ஏது பண்றோன்றது காமிக்கும். ஓகே பாய். நாங்க உடுப்பி செக்இன் பண்ணலாம் தான் வந்தோம். தற்காலிகமாக என்ன ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணல இன்னும். 1 hour ஆகும் க்ளீன் பண்றதுக்கு. So that பீச் போயிட்டு வந்தாரு. அப்படி சொல்லு. இது வந்து என்னன்னா இங்க பக்கத்துல வந்து மேல்பே பீச் இருக்கு, உடுப்பி தான். அங்க வந்து நாங்க சன் டிவி செய்திகளுக்காக மணிமாறன் அந்த மாதிரி இங்க மேல்பே பீச், என்ன பண்றேன்னா இங்க மேல்பே பீச் சரி என்ன சொல்ல விடுங்க. இங்க மேல்பே பீச்சுக்கு போறோம். இங்க மேல்பே பீச் இருக்கு. இங்க மேல்பே பீச் இருக்கு. அது போய் நாங்க பார்க்க போறோம். அது வந்து இங்க கொஞ்சம் கிட்ட தான், 5 to 10 minutes டிராவல் தான். அது முடிச்சிட்டோம்னா இங்க வர்றதுக்கு எப்படியும் 1/2 hour கிட்ட ஆகும். நாங்க அப்படியே சும்மா ஒரு டீ பிரேக் ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள வந்தா இங்க க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்டே பண்ண வேண்டியது தான். ஓகே பாய். பின்னாடி என்ன இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மால்பே பீச். சென்ட் மேரிஸ் ஐலாண்ட்ல இருந்து உங்களுக்காக இந்த வீடியோவை பதிவிருக்கும் சந்திரன் மற்றும் விக்கி. எனக்கு முன்னே வந்த 2 பேர் அங்கே முன்னாடி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றனர். அதாவது இது மழை வரல, எங்களுக்கு வந்து ஒரு அதிசயம் தான். பட் ஆனாலும் அங்க உள்ள வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது இப்போதைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா மான்சூன்ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் நான் உங்களுக்கு அந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் காமிக்கிறேன், ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு அலர்ட். ஏன்னா அங்க மறைஞ்சிருச்சு அப்படின்னா செம மழை வருதுன்னு அர்த்தம். தெரியுது பாத்தீங்களா அந்த மரமா, ஆக்சுவலா உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் சென்ட் மேரிஸ் ஐலாண்ட். இன்கேஸ் அது நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா செம மழை அங்கிருந்து பிரிச்சு அடித்தோம், நம்ம ஓடி போயிடணும். செய்திகளுக்காக சுகுமாரன். நாங்க டீசெண்டா தான் இருக்கோம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? சந்திரன், இப்ப நீங்க சொல்லுங்க, அங்க மால்பே பீச்ல இருக்கீங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயங்கரமா இருக்கு. சுமார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துக்கு அங்க காத்தடிக்குது, என்ன நிலவரம் அங்க? சார் அதாவது பாத்தீங்கன்னா மணிக்கு 102 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்கு புயல். யாரும் ஆள் நடமாட்டம் உடைய நாம வந்து பர்மிஷன் கேட்டுதான் உள்ளே வந்திருக்கோம். 3 கிலோமீட்டர் வந்து கடல் உள்ள வந்திருக்கிறதால யாரும் உள்ள நுழைய முடியல. ஆள் நடமாட்டமே வந்த முடியல சொல்லி இருக்கிறாங்க. 1 hour later. ஓகே, நாங்கள் கடைசியாக ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் கடைசியாக நாங்கள் எப்போ தெரியுமா செக் அவுட் பண்ணோம்? மால்பே பீச் போகணும் தெரியுங்களா? நம்ம
அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ரூமுக்கு வந்தோமா? இல்லை அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் ஆல்ரெடி காலையில் குளிச்சிட்டோம். அதில் வந்து இங்கே பேக் சும்மா எல்லாம் வச்சுட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக குள்ளூர் மூகாம்பிகை இல்லை குள்ளூர் மூகாம்பை கொல்லூர் மூகாம்பிகை கோயில் அதுதான் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கொல்லூர் மூகாம்பிகை கோயில் தரிசனத்தை முடிச்சிட்டோம். அது உள்ள கோயிலில் செல்ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நாங்கள் இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்தா அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் எடுத்துன்னு போல காருக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் சீக்கிரம் எங்களுக்கு இன்னைக்கு வந்து பிளான் வந்து கொல்லூர் அந்த கோயில் பார்த்துட்டு ஸ்டே பண்ணுறதா பிளான். நாளைக்கு காலையில் ஏர்லி செக் அவுட் பண்ணிட்டு இங்கே உடுப்பி கிருஷ்ணா கோயில் ஃபேமஸ் அதை பார்த்துட்டு அப்படியே காசர்கோடு போகிறதா பிளான். பட் ஆனால் இன்னைக்கு நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். This is an unwanted statement irrelevant to the current situation. அது ஓகே விடாது. எங்க விட்டுன அங்கதான் விட்டேன். இல்லைண்ணா கிருஷ்ணர் கோயில் சீக்கிரம் வந்துட்டதுனால அதையும் சரி ஓகே கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணர் கோயில் கவர் பண்ணிட்டு இப்ப ரூமுக்குள்ள வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உட்கார்றோம். நாங்க இப்போ ஆமா பரவாயில்ல அது இது கட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க என்ன வர மாதிரி இருக்கு. அது வந்து இயற்கை மசாலா தோசை சாப்பிட்டீங்க மித்ரா சமாதியில சேர்த்து மசாலா தோசை எது வருதோ அதுக்கு ரிலேட்டட் தான். அது பேர் என்னன்னா சமாதி இல்ல மிஸ்ரா சமாஜ். அது பழங்காலத்து ஹோட்டல் செம்மையா இருந்துச்சு எல்லாமே. கோலி பஜ்ஜி ஒரு வருஷம் வெயிட் பண்ண லிட்டரலா அந்த கோலி பஜ்ஜி ஒரு வருஷம் பஜ்ஜி வேணுமா? அப்படி இல்ல போன டைம் நானும் சரவணனாவும் வந்திருந்தோம். அங்க சாப்பிட்டுதான் எனக்கு கோலி பஜ்ஜி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது நான் பெங்களூர்ல வந்து தேடினா எங்கேயுமே கிடைக்கல. கிடைச்சது ஒரு இடத்துல கோலி பஜ்ஜி சாப்பிடலான்னு வரப்ப நான் வந்து என்ன பண்ணேன், நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க செகண்ட் டைம் வரதான் பிளான் போட்டுட்டோம். அப்போ ஸோ தட் இங்க வந்து தான் சாப்பிட்டேன். லாஸ்ட் டைம் இதே ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இங்க சாப்பிட்டேன் லாஸ்ட் இயர். என்ன எங்களுக்கு பிளான் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில இல்லையா ஆனா இருந்த ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் நானே. அது காலையில வந்து என்ன பிளான் அப்படின்னா குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. காலையில் இருந்து சீக்கிரம் இருந்துட்டு செக் அவுட் பண்ணோம் அப்படின்ட்டு. அது காசர்கோடு போகிற பிளான் இருந்தது, இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அந்த ரோட்வேஸ் அதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ தட் நாங்கள் வெறும் 120 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்களுக்கு 2.5 ஹவர்ஸுக்கு மேலே ஆகுது போகிறதுக்கு. அதனால் அதை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் ஆல்ரெடி எல்லாருமே அதை பார்த்துட்டோம். ஸோ தட் அது நாங்கள் பார்க்க தேவையில்லன்னு தோணுச்சு. அதனால் வேறு ஏதாவது இங்கே மேங்களூர்லேயே கவர் பண்ணலாம். மேங்களூர்லேயே 2-3 பீச் இருக்குது. தண்ணீர் பாவை பீச்சு, வேறு என்ன பீச்சுன்னு பன்னம்பூர் பீச்சு, இந்த மாதிரி அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் மேங்களூரில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், கூட்லா வில்லாஸ். நம்ம ஹோட்டல் அது செக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன வருன்றது இருந்து பாரு. இது பல பொருட்டு கட் பண்ணிடு. காஃபி குடிக்க வந்திருக்கோம். காஃபி மட்டும்தான். நாங்கள் டீ காஃபி குடிக்க வந்திருக்கோம். அதே 2 வாங்கி 4 பண்ணியிருக்கோம். நிறைய செலவாகக்கூடாது. கரெக்டு தான். எக்கனாமிக்கலாக இந்த ட்ரிப்பை நாங்கள் முடிவு நேற்று நிறைய செலவு பண்ணிட்டு நானா இன்னைக்கு கொஞ்சம் லிமிட்டடாக போய் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்ட் போதும். ஒரு காஃபி ஒரு டீ போதும். அப்புறம் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்போல்லாம் லஞ்ச் கூட டேரெக்டாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஹெவியாக சாப்பிட முடியாது. கரெக்ட். Few moments later. நாங்கள் ஆக்சுவலாக காஃபி குடிக்கலாம் வந்தோம். இல்லை
காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உப்புமா சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்பேன். பலாவ் வந்துருக்கு, மசாலா தோசை வந்துருக்கு, முன்னாடி பன்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. பன்ஸ் பந்து மட்டும் தான் வந்துருக்கு, குளிக்கல, இன்னும் போகல. சாப்பிட்டு வந்து நீங்க குளிச்சுட்டு வந்து மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அப்ப பசிக்கும்ல. இல்லையா, டவுன்லோட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா பசங்க சாப்பிடுறோம். பரவாயில்ல. ஹாய், நாங்கள் இப்போ கூடலா டைரிஸில் மேங்களூர் ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. நாங்களே பார்த்து மறந்துட்டோம். குட் மார்னிங். டே 2 இது இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போக. அவ்வளோதான். இது வந்துட்டு நல்லா சாப்பிட்டோம். கூடலா டைரிஸில் செக்இன் பண்ணிட்டோம். போயிட்டு ஒரு பீச் போனோம், சோமேஸ்வரா பீச் பார்த்துருப்பீங்க. அந்த பீச் போயிட்டு எத்தனை மணிக்குன்னு பப்பாஸ் வந்தோம்? 8 மணி ரேஞ்சுக்கு பப்பாஸ் வந்தோம். ஐஸ்கிரீம் பார்லர். சரியான ஐஸ்கிரீம் பார்லர் அது. நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு 9:30-10 மணிக்கு ஹரி இருக்கார்ல, அவர் வந்தார். வந்துட்டு டின்னர் போகலாம் எங்கன்னா வெளிலன்னொடனே இங்கே ஆந்திரா வைபவ்னு ஒன்று இருந்துச்சு, மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட், நல்லா இருந்துச்சு. ஆந்திரா மீல்ஸ்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். என்ன பிளான் அப்படின்னா, 7 o'clock மேங்களூர் ஜங்ஷனில் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கு இல்லையா, அது அந்த விஸ்தாடம், அது நல்லாயிருக்கும். அது நான் உங்களுக்கு அதோட கிளிப்ஸ்லாம் காமிக்கிறேன், அப்போது எடுத்து காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி சினரிக் ட்ரெயின் மாதிரி, கிளாஸ்லாம் வச்சுட்டு நாம் பார்த்துன்னு இருக்கலாம். அவ்வளோதான். அந்த ட்ரெயின் எங்கே போய் நிற்கும்னா பெங்களூர். முடிஞ்சது. மறுபடியும் 4லேருந்து அந்த அண்ணன் அவங்க பசங்களை கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு விடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். நாங்கள் 4லேருந்து ஆஃபீஸ் போனோம். அவ்வளோதான். ஸ்டுடியோ போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 4லேருந்து ஊருக்கு முடிச்சு முடிச்சுக்கு போய்க்க. நெக்ஸ்ட் இயர் சின்ன வயநாடு போகலாம் அப்படின்றாரு. பார்ப்போம். குளிச்சுட்டு கிளம்பி 7 மணிக்கு ட்ரெயின், அதை போய் பிடிக்க போகிறோம் எல்லாரும். பாய். இந்த ட்ரெயின் சொல்லிட்டு இருந்ததை மேங்களூர் பிடிச்சிட்டோம். டைம் ஆகுது. எடுத்துருவாங்க. இதோட இன்டீரியர்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் போகிறத விட வர்றப்ப நீங்க இது புக் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சினாரிக்கு நல்லா இருக்கும். இதுல EV1 EV2 2 வேரியேஷன் இருக்கு. வாங்க, எங்க கூட சேர்ந்து பயணிக்கிறவங்க இவங்க தான். இவங்க 3 பேரும் தான். ஹாய் ஹாய். எஸ், என்னோட ஃபேன்ஸ் எல்லாம். அப்புறம் ஒரே ஒரு 2 seconds. சார் நீங்க அவங்க தானே? சார் நீங்க அவங்க தானே? சார் நீங்க அவங்க தானே? சார் நீங்க அவங்க தானே? சார் ஒரே நிமிஷம். வீடியோ எடுத்து சார் பெங்களூர் வந்தீங்க. சார் வீடியோ எடுத்துட்டு இருக்க ஒரே 2 minutes, நான் வந்துடுறேன். அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? கண்டிப்பா எல்லாருக்கும் சார் ஒரு போட்டோ சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல ஓ கேஷுவலா பாக்குறீங்க.
டன்னல் வெளியே வந்துருச்சு. டன்னல் உள்ளே போகும்போது எல்லாருமே கத்துறாங்க. அது வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்களேன். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அது நம்மளும் கூட சேர்ந்து ஜாலியாக கத்தலாம். கத்தியே சாவு. பார்த்தீங்களா, உள்ள நுழைஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக அவ்வளோதான். இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணிடுவாங்க. நல்லா இருந்துச்சுல்ல. அதாவது லோகோ பைலட் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு. ஒவ்வொரு டனல் உள்ளே வரும்போதும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டனல் வெளியே வரும்போது லைட் ஆன் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தி படத்தில் வந்து கதிரேசா நான் போய் மெயின் சுவிட்ச் கிட்ட வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி தான். எங்கே பார்த்தாலும் பச்சை பஸ்ஸுன்னு இப்படி தான் இருக்குது இந்த ட்ரெயின் ட்ராவல் ஃபுல்லாக. கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் ட்ரெயினில் ரிட்டர்ன் வர்றதா இருந்தால் இதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. டே டைமில் இன்னும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் எக்ஸாக்ட்லி எஸ்பெஷலி இந்த வெஸ்டாடோம் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தனி ஃபீல். இது நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே பார்த்துன்னு இருப்பீங்க. இப்போ நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் வந்துன்னு இருக்கோம். ட்ரெயின் எதுக்காக நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு ட்ரெயின் கிராசிங் பண்ணோம். சிக்னலுக்காக வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். பெங்களூர் கிட்ட வந்துட்டோம். யஷ்வந்த்பூர் கிட்ட வந்துட்டோம். யஷ்வந்த்பூருக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இருக்கிறோம். அது முடிஞ்சிருச்சு. எங்கள் ட்ரிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த வைபே எல்லாம் முடிஞ்சு. ஸோ இவரு எல்லா ஃபீலிங்ஸில் தான் இருக்கிறாரு. இந்த ஃபீலிங்ஸை ரொம்ப ஃபீலிங்கை எடுத்துன்னு போகக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு மதியானம் சாப்பாடு கிடைக்கல. காலையில் கூட ஏதோ நார்மல் புலாவ் மாதிரி ஸ்டேஷனில் வாங்கி சாப்பிட்டோம். அதையும் சாப்பாடு கிடைக்கல. ஆர்டர் பண்ணோம் ஜொமேட்டோவில். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அதை ஏற்றிட்டு போயிட்டான். அதுதான் அதில் என்னாச்சு அப்படின்னா, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டான் அவன். எங்களோட ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். அதோட வரத்து வந்து 600 ரூபாய் கிட்ட. என்னென்னவோ ஆர்டர் பண்ணோம். குல்ச்சா, தால் தட்கா எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டு, ட்ரெயினுமே ஆக்சுவலாக லேட்டாக தான் வந்துச்சு. சீக்கிரம் கூட வரல. நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணான். ஓகே, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, எங்கள் ட்ரெயின் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு கால் பண்ணி சொன்னதுக்கு, சார் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் ஸ்மூத்தாக போய் நினைச்சு. டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ஸ்டேஷன் அரைவ் ஆகிட்டோம். ஃபோன் பண்ணால், சார் நான் இங்கே டிக்கெட் கவுண்டரில் இருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் இங்கே ட்ரெயினில் இருக்கோம். ட்ரெயின் வந்து 2 மினிட்ஸ் வாங்க, உள்ள ட்ரெயின் கிட்ட வாங்கினா அது அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிற, பேசினே இருக்கான். நான் இங்கே டிக்கெட் கவுண்டரில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹோட்டல் வந்து ஸ்டேஷனுக்கு வர்றது 9 நிமிஷம் தான். ஆனால் அவன் இதை வந்து அரை மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அந்த எலாபரேட் பண்ணி சொல்லணுன்னு அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஒரு மைதம் தவிர எங்கே விட்டேன் சாப்பாடு டிக்கெட் கவுண்டர். அதுக்கப்புறம் என்னாச்சு, கிளம்பிருச்சு. அவனும் சுற்றினே இருக்கான். முடிஞ்சு அவ்வளோதான். 600 ருபீஸ் வேஸ்ட்டு தான். அது போச்சா, ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. யஷ்வந்த்பூரில் இறங்கிட்டு ஒரு நல்ல ஒரு டிஃபன், ஏதாவது ஈவினிங் டிஃபன் மாதிரி சாப்பிட்டு பயணத்தை அப்படியே முடிச்சுட்டு தான் எங்கள் பிளானு. ஸோ யஷ்வந்த்பூரில் இறங்கிட்டு அது ஹோட்டல் கிட்ட கிடச்சிச்சுன்னா நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய். One hour later. நான் உங்ககிட்ட ஏதாவது லஞ்சு சாப்பிட்றப்ப மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தால பண்ணோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க தோணல எங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே செம பசி. நல்ல ஒரு சாப்பாடு ஏதாவது கிடைக்காதான்ற மாதிரி. ஏன்னா காலையிலேருந்து ஒன்றுமே பெருசாக கிடைக்கல. சாப்பிட்டோம். பட் அந்த புலாவ் எவ்வளோங்க அது ஒரு போது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும்.
நல்லா அங்கங்க அலைஞ்சது திரிஞ்சது, ட்ரெயின் நின்றுட்டு போனது அப்படி இருந்துச்சு. நான் எதுவும் அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ இந்த ட்ரிப்பு முழுக்க நமக்கு அது ஒரு மெமரிஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ இது பக்கத்துலேயே கூட இந்த வீடியோஸ் கூட பக்கத்தில் போட்டோம்னா அது சூப்பராக இருக்கும். அந்த ரீவைண்ட் நம்ம ஜாலியாக இருந்த அந்த மூமெண்ட் எல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக. பட் அதுக்குன்ட்டு இதுதான் நம்மளது லாஸ்ட் ட்ரிப்பு, இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் போக மாட்டோம், அவ்வளோதான் நம்மளோட என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. போவோம், பட் இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரிப்புக்கு ஒவ்வொரு மெமரிஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ தட் அது போகிறோம், மறுபடியும் போகிறோம், அதே வைப்பு கொண்டு வரோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் நாங்கள் எல்லாரும் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Vicky.